வெல்கம் பேக் டு ஐஎம் கிரிஷான் சேனல். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்காங்க? நிறையா டோர்னமெண்ட்ஸ் டெஸ்ட்டில் இப்போ தோற்றுட்டு வராங்க. 2016 to 20 வரைக்கும் பீக்கில் இருந்த டெஸ்ட்டு கிரிக்கெட் இந்தியன் டீம் இப்போ இல்லை. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ என்ன மெயினான ப்ராப்ளம்னால், இப்போ வர யங் பிளேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. டெஸ்ட்டுக்கு அந்தளவு அவங்க ஆடுறதும் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வர யங் பிளேயர்ஸ்லாம் டெஸ்ட்டுக்கு விளையாட வரதே இல்லை. டெஸ்ட்டு கிரிக்கெட்டு அவங்க ஆடவே வரமாட்டேங்கிறாங்க. நிறையா பேர் இப்போ T20 அந்த மாதிரி ஆனால் தான் கரெக்டாக இருக்குன்னு T20லேயே இந்த சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸ்லாம் டெஸ்ட்டுக்கெலாம் சூட் ஆவாங்க. அவங்களும் இன்னும் T20லே ஆடிட்டுருக்காங்க. ஏன்டா அபிஷேக் சர்மா அந்த அளவு அதிரடியாக ஆடுவார், அவர் போய் டெஸ்ட்டுக்கு சூட் ஆவாருன்றியே அப்படின்னு கேட்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் அபிஷேக் சர்மாவாலையும் டெஸ்ட்டு ஆட முடியும். அவர் பொறுமையாக ஆடினா போதும், பால்ஸ் டாட் வச்சா போதும், அவ்வளோதான். அபிஷேக் சர்மாவாலையும் டெஸ்ட் ஆட முடியும், சஞ்சு சாம்சனாலையும் ஆட முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, பிளேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. டெஸ்ட்டு ஒரு ஃபார்மெட்டாகவே இப்போ வர யங் பிளேயர்ஸ்லாம் T20 தான் கன்சிடர் பண்ணி பார்க்குறாங்க. T20 மட்டும்தான் அவங்களோட எய்மாக வைக்கிறாங்க. T20 கிரிக்கெட் டீம் இந்தியன் டீமுக்கு ஆடணுன்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர டெஸ்ட்டு கிரிக்கெட் டீமுக்கு இந்தியாவுக்காக டெபியூ பண்ணணுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. லைக் ஹர்திக் பாண்டியாலாம் எவ்வளோ பெரிய பிளேயர் T20யில். அவர்லாம் எத்தனை வருஷமாக T20 கட்டி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அந்த ஸ்வாக் ஹர்திக் பாண்டியாவோட T20 கெரியரே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கும் அவர் ஒரு சூப்பரான கெரியர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவர் ஆடினார்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே அவர் டெஸ்ட் டெபியூலாம் சூப்பராக பண்ணார். டெஸ்ட்டு அவர் கண்டிப்பாக சூட் ஆவார். அவரும் டெஸ்ட் ஆடினான்னா இந்தியா டீமுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இந்தியா டீமுக்கு செம்மையான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடச்சாங்கன்னா அவ்வளோதான், இந்தியாவுக்கு செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் ஹர்திக் ஆட மாட்டேங்கிறாரு. T20 தவிர வேறு எந்த கேமும் ஆட மாட்டேங்கிறாரு. ஓடியே சான்ஸ் கிடச்சா ஆடுவார், ஆனால் டெஸ்ட்டு ஆடவே மாட்டார். ஏன்னா அது அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரிஸ் அடிக்கடி வரும். அது ஒரு ப்ராப்ளம் தான். ப்ளஸ் அவரால் இன்ஜுரிஸ் அதிகமாக வர்றதுனால அவரால் 90 ஓவர்ஸும் சஸ்டெயின் பண்ணி ஆட முடியாது. பட் இந்த இன்ஜுரிஸ்லாம் அவாய்ட் பண்ணி, இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் அவர் சூப்பராக டெஸ்ட் ஆடலாம். சூப்பரான டெஸ்ட் பிளேயராக இவர் திகழப்படுவார் ஆடினா. லைக் ஸ்ரேயஸ் ஐயர் கூட டெஸ்ட் ஆடலாம். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் டெஸ்ட் ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் டெஸ்ட்டில் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த விராட் கோலியோட ஒரு இன்னிங்ஸ்லாம் கூட ஆடியிருக்காரு. சூப்பராகவே ஆடியிருக்காரு. ஏன் இவர் இப்போ ஆடுறதில்லன்னு தெரில. இவர் இப்போ BCCI எடுக்க மாட்டேங்கிறாங்க டெஸ்ட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமில். இவர் எடுத்தால் இவர் நல்லா தான் ஆடுவார். இவர் பர்ஃபார்மும் நல்லா பண்ணுவார். இவர் நான் T20 மட்டும்தான் ஆடுவேன், ODI மட்டும்தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு சுற்றுறதில்ல. இவர் எந்த ஃபார்மேட் கொடுத்தாலும் ஆடுவேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு சான்ஸு கிடைக்க மாட்டேங்குது. ODI மட்டும்தான் இவர் எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த ஒருத்தர் வேறு யாரும் இல்லை. அந்த ஒருத்தர் கௌதம் கம்பீர் தான். இவர் தான் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுக்க மாட்டேங்கிறாரு. டெஸ்ட்டு கிரிக்கெட் டீமே அவர் சொதப்பி வச்சுருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் கம்பீர் ஒரு நல்ல கோச்சாக தான் இருக்கார். ஆனால் T20லே நிறையா பிளேஸ்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கிற பிளேஸ்க்கு மட்டும்தான் சான்ஸ் கொடுக்குறாருன்னு அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, பேட் இம்ப்ரெஷன். பட் அதுதான் உண்மை. அவருக்கு ஃபேவராக இருக்க பிளேஸ் மட்டும்தான் எடுக்கிறாரு. மற்றபடி அவர் நல்ல பிளேஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் மட்டும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச்சாக இல்லைன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும், நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். என் டெஸ்ட்டு இப்போ இந்தியா பழையபடி அந்த 2016 அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டீமாக இருந்திருக்கும். இவர் எல்லாத்தையும் எடுத்து விட்டார். என்ன பண்ணுறது? அடுத்து தோனி கோச்சாக வந்தால் தான் சரியாக இருக்கும். தோனி கோச்சாக வந்துட்டாருன்னா போதும், கெய்க்வாடு, KL ராகுல் எல்லா ஜெம்ஸும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஃபார்மேட்டுக்கும் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதுனால தான், இந்த மாதிரி ஒரு கோச் இருக்கிறதுனால தான் நல்ல பிளேயர்ஸுக்கெலாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ப்ளஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரியான ஜெம்ஸ் எல்லாம் டெஸ்ட்டில் எப்படி ஆடுவாங்க? இவர் மட்டும் யோசிச்சு பாருங்கள் கைஸ். ஓப்பனிங் ஜெய்ஸ்வால், KL ராகுல், 1 டவுனில் சாய் சுதர்சன்,
டூ டவுனில் சும்மன் கில்லு 5th பிளேஸு 2 டவுனில் கெய்க்வாடு 5th பிளேஸு சும்மன் கில். ஆனால் சாய் சுதர்சன் 2 டவுனு 1 டவுன் ருத்ராஜ் கெய்க்வாட் 5th பிளேஸ் சும்மன் கில். சூப்பராக இருக்கும். சும்மன் கில்லு, கெய்க்வாடு, சாய் சுதர்சன் இவங்க 3 பேரும் டெஸ்ட் ஆடினா எப்படி இருக்கும். 3 பேருமே நின்று வைப்பாங்க. 3 பேராலையும் 90 ஓவர்ஸும் நின்று ஆட முடியும் விக்கெட் கொடுக்காம. இவங்க 3 பேருமே டெஸ்ட்டில் இருந்தால் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், இந்தியன் டெஸ்ட் டீமை தொடவே முடியாதுன்ற மாதிரி ஆயிரும். அந்த விராட் கோலி அந்த 2018 அந்த மாதிரி டைம்லாம் வராது. ஆனால் ஓரளவு வந்துடும். ஒரு பழைய இந்தியன் டெஸ்ட் டீமை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்லாம் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் லைக் ஒரு பட்டிதார் கூட வந்தால் சூப்பராக இருக்கும். அவரும் சூப்பரான டெஸ்ட்டு டெபியூலாம் வேறு பண்ணியிருக்காரு. நல்லாவும் ஆடியிருக்காரு. டெஸ்ட்டில் ஓரளவு பரவாயில்லையா ஆடியிருக்காரு. டெஸ்ட்டில் இவரையும் எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக தான் இருக்கும். பட் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது கம்பீர், எல்லாம் உங்களை தான் சொல்லணும். யாரையும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. லைக் இப்போ படிக்கல் கூட ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்கார். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 200 வேறு இப்போது வெளுன்னு வெளுத்து 200 அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிளேஸ் கூட டெஸ்ட்டு ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போது அப்படியே முன்னாடி சொன்ன டீமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிற பாருங்க. ஓப்பனிங் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், 1 டவுன் கெய்க்வாட், 2 டவுன் படிக்கல். யோசிச்சு பாருங்கள். 5th பிளேஸ் சும்மன் கில்லு, 6th பிளேஸ் ரிஷப் பந்த், 7th பிளேஸ் சார் ரவீந்திர ஜடேஜா, 8th பிளேஸ் அக்ஷர் பட்டேல். இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். ஹர்திக் பாண்டியா நான் மெயின் ஸ்குவாடில் போட மாட்டேன். இப்படியும் அவருக்கு இன்ஜுரி நிறையா வரும். அதனால் ஹர்திக் பாண்டியாவை மெயின் ஸ்குவாடில் போடாமல் நீங்கள் பேக்கப்பாகவாச்சும் எடுக்கலாம். ஹர்திக் பாண்டியாவை பேக்கப்பாக எடுத்து போட்டாவாச்சும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கும் எடுக்கிறதில்ல, ஓடிஐக்கும் எடுக்கிறதில்ல, டெஸ்ட்டுக்கும் எடுக்கிறதில்ல. T20 மட்டும் அவரை வச்சுக்க வேண்டியது. ப்ளஸ் முன்னாடி ஏன் இந்தியன் டீம் சூப்பரான ஒரு டெஸ்ட் டீமாக திகழப்பட்டாங்கன்னா 2 பிக் நேம்ஸ் ரோஹித் அண்ட் விராட். இவங்க 2 பேரும் டெஸ்ட் கிரிக்கெட் டீமை கட்டி ஆண்டாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீமில் இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் அந்தளவு பீக் ஃபார்மை இந்தியா டெஸ்ட்டில் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா என்ன தான் டெஸ்ட்டில் பெருசாக அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் ரோஹித் சர்மா அந்த பிக் நேம், அந்த நேமை கேட்டாலே அதுவும் இல்லை. ரோஹித் சர்மான்னு ஒரு பிளேயர் டெஸ்ட்டில் இருந்தால் போதும். அந்த பேரை கேட்டாலே சும்மா ஆப்போனன்ட் டீம்ஸ்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் இருந்தால் போதும். அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. அவர் டெஸ்ட் டீமில் இருந்தாலே எல்லா ஆப்போனன்ட்ஸ்க்கும் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் விராட் கோலியை பற்றி சொல்லவே தேவையில்ல. டெஸ்ட்டு பெஸ்ட்டு கேப்டன், டெஸ்ட்டு பெஸ்ட்டு பேட்டர் எல்லாம் விராட் கோலி தான். சூப்பராக ஆடுவார். அவர் தான் அந்த அந்த ஆரா ஃபார்மிங் மூமெண்ட், அந்த ஸ்லெட்ஜிங்கு எல்லாமே. ஸ்டீவ் ஸ்மித்தோட ஒரு தடவை அந்த சாண்ட் பேப்பர் இன்சிடெண்ட் அப்போ ஸ்லெட்ஜிங் பண்ணுறது என்ன. அப்புறம் இது ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு பிளேயர் ஸ்லெட்ஜிங் பண்ணுவார். அது என்ன அந்த 60 ஓவருக்கு அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுன்ற ஸ்லெட்ஜிங் என்ன, எந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டு பிளேயர். இவரெல்லாம் இருந்தால் போதும். இருந்தால் போதும் இல்லை, இவர் கண்டிப்பாக அடிச்சிருவார். இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுரி, டபுள் செஞ்சுரின்னு சச்சினோட ரெக்கார்டு பீட் பண்ணி சச்சினுக்கு பண்ணி வணக்கம் வைப்பார் எங்கள் தலைவர் விராட் கோலி. அவர் மட்டும் டெஸ்ட் இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். ஆப்போனன்ட் டீம்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. பழைய 2016 விராட் கோலியும் வந்துடுவார். பழைய 2016 டெஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமும் வந்துடும். ஸோ கம்பீரே, நீ போயிட்டு வரலாம். நீ மட்டும் கோச்சிலேருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, தோனி மட்டும் வரட்டும். விராட் கோலி டெஸ்ட்டில் கம்பேக் பண்ண வைப்பார். எங்கள் தலைவன் தோனி பண்ணுவாருங்க. யோசிச்சு பாருங்கள், தோனி கோச்சா திரும்ப விராட் கோலியை டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும். விராட் கோலியும் போய் ரோஹித் சர்மாவும் போய் இந்த 3 பேர்த்தோட ட்ரியோ சூப்பராக இருக்கும். அவர் கோச்சு, இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். சூப்பராக இருக்கும். 1 டவுனில் கெய்க்வாட் வேறு இருப்பார், 2 டவுனில் படிக்கல் வேறு இருப்பார், 5th பிளேஸில் வேறு கில்லு போடலான்னு சொன்னேன், 6th பிளேஸில் ரிஷப் பந்த் இருப்பார், 7th பிளேஸில் சார் ரவீந்திர ஜடேஜா இருப்பார், 8th பிளேஸில் அக்ஷர் பட்டேல் இருப்பார், 9th பிளேஸில் குல்தீப் யாதவ், 10th பிளேஸ் பும்ரா, 11th பிளேஸ் முகமது சிராஜ், இம்பேக்ட் பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா, ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல் ப்ளஸ் சாய் சுதர்சன். இந்த டீம் எப்படி இருக்குது?
இந்த டீம் வச்சுட்டு போனால் சீரியஸாக சத்தியமாக இந்தியா எல்லா டோர்னமெண்ட்டும் ஜெயிப்பாங்க. அந்த 2 பேர், அந்த 2 மாற்றம் இருந்தால் போதும், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த 2 பேர் இருந்தால் ஜெய்ஸ்வாலுக்கும் கேஎல் ராகுலுக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். சப்போஸ் இப்போது சரி இம்பேக்ட் பிளேஸ் மாற்றி வச்சிடலாம். இம்பேக்ட் பிளேஸ் வந்து ஹர்திக் வேணாம், வேறு சாய் சுதர்ஷன் வேணாம். ஹர்திக் சாய் சுதர்ஷன் பதிலாக ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் வச்சுக்கலாம். இந்த டெஸ்ட் டீம் வச்சுட்டு போனால் அவ்வளோதான். இந்தியா போகிற டோர்னமெண்ட் எல்லாம் கப்பு தான். ப்ளஸ் திலக் வர்மா கூட ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயர் தான். அவரையும் எடுத்தால் அவர் ஸ்லோவாக T20லேயே ஸ்லோவாக ஆடுவார். டெஸ்ட்டுனா ஸ்லோவாக ஆடுவார்னா தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. T20லே ஆங்கர் தான் அவர், சூப்பராக ஆடுவார். ஸ்லோவாக ஆரம்பித்து சூப்பராக அவர் ஆங்கர் பண்ணி சிக்ஸஸ்லாம் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். இவரை கூட டெஸ்ட்டில் எடுக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் எடுக்கலாம்னு ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு டெஸ்ட் ஸ்குவாட் வீடியோ நானே தனியாக போடுறேன். இந்த மாதிரி டெஸ்ட் டீம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நானே ஒரு பிளேயிங் 15 ஸ்குவாடோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆனால் அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டாங்க. திரும்ப அவங்க டெஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கு ஆட வரதெல்லாம் நடக்காது. அது சும்மா நம்ம இமேஜின் தான் பண்ணோம். ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் காய்ஸ். ஐ ஆம் கிரிஷாந்த். பாய்.